இசை உலகத்திற்கே அம்மா கால தேவதையா, இசை தேவதையா, நாதத்திலே உறங்கிட்டு இருக்கிற எங்கள் அம்மா எஸ் ஜானகி அம்மா கருணையின் மழையாக யாரையுமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு தெய்வீக சக்தி நிறைந்த எங்கள் அம்மா ஜானகி அம்மாவை சந்தித்தேன். அபிராமிபுரத்தில் முதலாக போகிறேன். என்னை அழைச்சதும் மேலே கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே சாப்பாடு கொடுத்து ரெக்கார்டிங் கூட்டிகிட்டு போயிட்டு வெத்தலை பாக்கு வச்சு 2000 கொடுத்து டிஎம்எஸ் பாடுறதுக்கு சங்கீதா ஸ்டூடியோவுக்காக அவங்க எனக்கு பரிந்துரை பண்ண என் தாய். இன்றைக்கி நான் ரெக்கார்டிங் பாடல்கள் எழுதி 5 ஆடியோ ஒரு வீடியோ எல்லாம் பண்ணுறேன்னா அந்த தெய்வம் தந்த பிச்சு ஜானகி அம்மாவோட ரெக்கார்டிங்க்கு போய் 5 ரெக்கார்டிங்கில் பார்த்துருக்கேன். அந்த அம்மா இழந்தது என்னால் தாங்க முடியல. சென்னையில் அபிராமிபுரத்தில் இருக்கும்போதெல்லாம் பார்த்துவேன், ரெக்கார்டிங்லாம் பார்ப்பேன். எங்கே போனாங்க தெரியல, அட்ரஸ் தெரியல, பார்க்க முடியல. அந்த அம்மாவை இழந்தது என்னால் தாங்க முடியல. நாட்டுப்புற கலைஞராக பக்தி கச்சேரி பாடல்கள் பாடுற பரிமளா தேவி டாக்டர் பட்டம் விருதுகள் 35 வாங்கிடு. இத்தனைக்கே எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் தெய்வீக சக்தி அம்மா இது ஜானகி அம்மா. இந்த ஜானகி அம்மாவுக்கு நினைவஞ்சலியாக நான் செய்கிறேன். எனக்கு தாங்க முடியல. அவங்க நினச்சாவே தண்ணி வந்துகிட்டே இருக்கு கண்ணீரில். அவங்களோட சாப்பிட்ருக்கேன், ரெக்கார்டிங் போயிருக்கிறேன். அவர் கணவர் அதை விட ரொம்ப பண்பானவர். அவங்க மாமியார் இருந்தாங்க, மகன் இருந்தார் அழகா. எல்லாம் இருக்கும்போது அந்த ஒரு குடும்பமாக இப்படி போச்சுன்றது வருத்தத்தை தாங்க முடியல. கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த தாய் எங்கள் நினைவில் இசை சந்தத்தில் நிறைஞ்சு இருப்பாங்க, எப்போவுமே நிறைஞ்சு எங்களோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க என்று நம்புகிறேன். அந்த அம்மா எழுந்தது என்னால் தாங்க முடியல. அந்த அம்மா போட்ட பிச்சை ஜானகி அம்மா தான் எனக்கு அறிமுகப்படுத்த வச்சவங்க. அதனால் மேன்மேலும் எப்பவும் நான் மறக்க மாட்டேன். அவங்க போட்ட பிச்சில் வாழ்ந்துட்டுருக்கிறேன். அவங்க இறந்தது என்னால் தாங்க முடியல. அவங்க என்னோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க தான் நம்புகிறேன். இந்த இசை உள்ளவரை அந்த அம்மா இருப்பாங்க.